ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கிங்டம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவில் 2 முக்கியமான தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டாக நடந்து முடிஞ்ச குரூப் 4 எக்ஸாம். ஓகேவா? 2024 இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் 4 எக்ஸாமோட ரிசல்ட் வந்து எப்போ வரும் அப்படிங்கிறத பற்றியும், அடுத்து குரூப் 4 எக்ஸாம் எப்போ நடக்கும், 2025 இல்லை 26 தான் நடக்குமா அப்படிங்கிறத பற்றி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? சரி வாங்க, இப்போ ஃபர்ஸ்டா இந்த நடந்து முடிஞ்ச குரூப் 4 எக்ஸாம்க்கான ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னா, இந்த மந்தோட எண்ட். ஓகேவா? இந்த மந்தோட எண்ட்ல, அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்டிங்குள்ள வந்துடும். ஓகேவா? அந்த ஒரு 4-5 நாள்ல வந்து கம்பல்சரி வந்து விட்டுருவாங்க. இது வரைக்கும் தான் இப்போதைக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனாலும் கம்பல்சரி வந்து இந்த மந்தோட லாஸ்ட்ல, அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்டிங்ல உறுதியா வந்து ரிசல்ட் வந்துடும். ஓகேவா? இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் குரூப் 4 எக்ஸாம் எப்போ நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர் நீங்க சொல்லி பார்த்துருப்பீங்க, இப்போ போன வருஷம் நடக்கல, அதுக்கு முந்தின வருஷம் நடந்துச்சு, அதனால 1 இயர் விட்டு 1 இயர் தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆனா உண்மை என்னன்னா, இப்போ வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து 2025ல குரூப் 4 எக்ஸாம் வந்து கம்பல்சரி இருக்கும். ஓகேவா? அதுல எந்த விதமான மாற்றமும் இல்ல. இந்த இயர் ரெண்டு டிசம்பர் மந்த் வந்து நம்மளுக்கு ஆனுவல் பிளானர் கொடுப்பாங்க. அதுல குரூப் 4 எக்ஸாம் வந்து நெக்ஸ்ட் இயர் கம்பல்சரி இருக்கும். 2026 மேபி செப்டம்பர் இல்ல அக்டோபர் அந்த பீரியட்ல வந்து நடக்கலாம். ஓகேவா? செப்டம்பர் இல்ல அக்டோபர் அந்த பீரியட்ல நடக்கும். இப்ப இருந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 1 இயர் அந்த மாதிரி இருக்கலாம். ஆனா 1 இயரா அப்படின்னு நீங்க வந்து இதுல நினைச்சீங்க அப்படின்னா, உங்களால இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணி வேலைக்கு போறது வந்து ரொம்பவே கஷ்டம். ஓகேவா? ஏன்னா இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் வந்து உங்க எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும். லாஸ்டா நடந்த குரூப் 4 எக்ஸாம்லயும் சரி, குரூப் 2 எக்ஸாம்லயும் சரி, கொஸ்டின்ஸ் வந்து எவ்வளவு டஃபா கேட்டிருந்தாங்க, எவ்வளவு இன்டெப்தா கேட்டிருந்தாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். சரியா? டஃபானா அவங்க வேணும்னே கஷ்டமாவோ அந்த மாதிரி ஃபெயில் ஆக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்கல. ஓகேவா? உண்மை என்னன்னா, குரூப் 2 எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் அவங்க டிகிரி ஸ்டாண்டர்ட்னு ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. குரூப் 4 எக்ஸாம்ல நம்மளுக்கு கொஸ்டின் வந்து இன்டெப்தா கேட்டிருந்தாங்க. ஆனா ஸ்கூல் புக்ல இருந்து தான் வந்துருந்துச்சு. ஓகேவா? 10th ஸ்டாண்டர்ட்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு எல்லா கொஸ்டின்ஸும் வந்து ஸ்கூல் புக்ல இருந்து தான் வந்துருந்துச்சு. ஆனா ஸ்கூல் புக்லயே வந்து கொஞ்சம் இன்டெப்தா ஸ்டேட்மெண்டா கேட்டிருந்தாங்க. ஓகேவா? அது நம்ம டிஎன்பிஎஸ்சி வந்து வருஷம் வந்து அப்டேட் ஆகிக்கிட்டே தான் இருப்பாங்க. சரியா? நம்ம வந்து எக்ஸாம்ஸ் வந்து ஈஸி ஆகிக்கிட்டே வரும் அப்படின்னு வந்து நினைக்கிறது வந்து நம்ம பக்கம் தான் தப்பு. நம்ம வந்து எக்ஸாம்ஸ் வந்து எப்பயுமே வந்து நம்மளை விட நம்ம என்னதான் எவ்வளவு டெஸ்ட் போட்டாலும், நீங்க ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க, நீங்க எவ்வளவு டெஸ்ட் போட்டாலும், நீங்க எவ்வளவு பெரிய இன்ஸ்டியூட்ல படிச்சாலும், நீங்க அது வரைக்கும் பார்க்காத, நீங்க அது வரைக்கும் கேள்விப்படாத ஒரு கேள்வியோ இல்ல ஒரு கேள்விங்கிறது ரொம்ப கம்மி, கிட்டத்தட்ட ஒரு 5 கேள்வி 10 கேள்வினாலும் உங்களுக்கு தெரியாத கேள்வி எல்லா எக்ஸாம்லயும் வந்துருது. சரியா? ஆனா நீங்க அவ்வளோ டெஸ்ட் போட்டிருப்பீங்க, பெரிய இன்ஸ்டியூட்ல படிப்பீங்க, நிறைய கொஸ்டின்ஸ் வந்து படிச்சிருப்பீங்க. ஆனா கடைசியில உங்களுக்கு தெரியாத கொஸ்டின், உங்களால போட முடியாத கொஸ்டின்ஸ் வந்து டிஎன்பிஎஸ்சி பேப்பர்ல வருஷம் வரதான் செய்யுது. சரியா? அப்படிங்கிற போது அந்த மாதிரி இது ஒரு கொஸ்டின். ஓகேவா? கொஸ்டின் வந்து ஈஸியா இருந்தா கட் ஆஃப் வந்து அதிகமா வரும். நம்மளுக்கு கொஸ்டின் வந்து டஃபா இருக்கு அப்படின்னா கட் ஆஃப் கம்மியா வரும். ஓகேவா? ஆக மொத்தத்துல நீங்க என்ன ஸ்கோர் வந்து எய்ம் பண்ணியிருந்தீங்களோ அந்த ஸ்கோர் வந்து நீங்க கரெக்டா படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு அச்சீவ் ஆயிரும், உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கும். ஓகேவா? இப்போ கொஸ்டின் ஈஸியா இருந்து கட் ஆஃப் அதிகமாச்சுன்னா நீங்க 180க்கு மேல போட்டாதான் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? அதே மாதிரி இப்போ கொஸ்டின் டஃப் ஆயிருச்சு, உங்களால 180 போட முடியாது, ஒரு 30 மார்க் அதுல இருந்து லெஸ் பண்ணிக்கோங்க. நீங்க 150க்கு மேல போடலாம்ல. நீங்க 150க்கு மேல போட்டீங்கன்னா உங்களுக்கு கம்பல்சரி ஜாப் கிடைக்கும். ஏன்னா கட் ஆஃப் வீடியோ நான் நேத்து கூட ஒரு கட் ஆஃப் வீடியோ போட்டிருந்தேன். அதுல கூட கட் ஆஃப் எவ்வளவு வரும் அப்படிங்கறத சொல்லியிருந்தேன். நீங்க அதை பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? அதனால 150 அப்போலாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஓகேவா? அதனால இப்ப நம்ம டிஎன்பிஎஸ்சியை குறை சொல்லி நம்மளுக்கு எதுவும் ஆக போறது இல்ல. நம்ம அடுத்த எக்ஸாமுக்கு அவங்கள பீட் பண்ற அளவுக்கு நம்ம எப்படி ரெடி ஆகுறது அப்படிங்கறதான் பார்க்கணும். ஓகேவா? அதனால அடுத்து நம்ம இந்த ப்ரிப்பரேஷன் வந்து நம்மளுக்கு வந்து நிறைய டைம் எடுத்துக்கும். வேற மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் டைப்பா வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். நம்ம சேனல்ல இருந்து உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டுமே கிடைக்கும். ஓகேவா? நாங்க வந்து ஒரு ஃப்ரீ பேட்ச் வந்து போட போறோம். யூடியூப்லயே வந்து ஃப்ரீயா வந்து உங்க எல்லாருக்குமே வந்து சொல்லி தரதுக்கு பிளான் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு எல்லா கிளாஸஸும் எல்லா வீடியோஸும் வந்து யூடியூப்ல வந்துடும். உங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணும்னாலும் நாங்க எங்க சைட்ல இருந்து பண்ணி தரோம். ஓகேவா? நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் வந்து நீங்க ரெகுலரா பார்க்கணும், நாங்க போடுற வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு அப்டேட்டா வந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும், உங்களுக்கு எதுலலாம் டவுட் இருக்கு அப்படிங்கிறத தயவு செஞ்சு கீழே வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. அப்பனாதான் எங்களுக்கு அது சம்பந்தமா நாங்க வீடியோஸ் வந்து போடுவோம். இல்ல உங்களுக்கு என்ன டவுட்னாலும் நாங்க அதை வந்து கிளியர் பண்ணி கொடுப்போம். ஓகேவா? மற்றபடி கிளாஸஸ் வீடியோஸ் வந்து இன்னும் ஒரு 1 வீக்ல இருந்து 10 டேஸ்க்குள்ள ஆரம்பிச்சிடும். நான் அதுக்குள்ள அடுத்த குரூப் 4க்கு நம்ம எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படிலாம் நம்ம தயாராகணும், என்ன மாதிரி மெத்தட்ல போவோம், அவங்க டிஎன்பிஎஸ்சி கேட்கிற கொஸ்டின்ஸையும் நம்மளால எப்படி அதிகமா ஒரு 10 கொஸ்டின்ஸ் போட்டு நம்ம எப்படி வந்து ஜாபை வந்து செக்யூர் பண்றது அப்படிங்கிற மாதிரியான நம்ம கோச்சிங் மெத்தடை
பேப்பரை டோட்டலா மாத்தலாம்னு இருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து என்ன ஹெல்ப் வேணும்னாலும் நம்ம சைட்ல இருந்து உங்களுக்கு ஃபுல்லா பண்ணி தரோம். ஓகேவா? ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. இதை பத்தி நீங்க வரி பண்ணி ஒன்றும் ஆக போறது இல்ல. அதனால எல்லாத்தையும் தூக்கி ஓரமா வச்சுட்டு அடுத்த குரூப் 4க்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் ஆக போறோம், அடுத்த குரூப் 4ல நம்ம எப்படி வந்து சக்சஸ் பண்றது, இந்த எக்ஸாம்ஸ்ல இந்த குரூப் 2 குரூப் 4 எக்ஸாம்ஸ்ல என்னென்ன தப்புகள் நம்ம பண்ணோம், அதை எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கறத பத்தி மட்டும் யோசிங்க. வேற எதை பத்தியும் வீணா திங்க் பண்ணி மனசை குழப்பிக்காதீங்க. ஓகேவா? சரி, ஓகே. இந்த வீடியோவை இதோட நம்ம முடிச்சுக்கலாம். அடுத்து நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.